பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வருவோம். விரதங்கள்லேயே மிகவும் உயர்ந்த விரதமாகவும் புண்ணிய பலன்களை தரக்கூடிய விரதமாகவும் சொல்லக்கூடியது ஏகாதசி விரதம். அதுலேயும் சில ஏகாதசி விரதங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உயர்வான பலன்களை கொடுக்கும். அதில் ஒன்று தான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அஜா ஏகாதசி ஆகும். இது பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையுமே நீக்கி வைகுண்ட பதவியை தரக்கூடிய அற்புதமான விரத வழிபாட்டு முறைன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான அஜா ஏகாதசி விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்க வேணும், அன்றைய நாளில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆவணி மாத தேய்பிரையில் கோகுலாஷ்டமிக்கு பிறகு வரக்கூடிய முதல் ஏகாதசி விரதத்திற்கு பெயர் தாங்க அஜா ஏகாதசி என்று பெயராகும். மிகவும் சக்தி வாய்ந்த ஏகாதசிகளில் இந்த ஏகாதசியும் ஒன்று சொல்லலாம். வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்த ஏகாதசி ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் மாதத்தில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் உயர்நிலை தருவது மட்டும் இல்லாமல் பல ஜென்மங்களில் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே நீக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் இந்த ஏகாதசி விரதம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அளவில்லாத செல்வ நலன்களையும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ணமான அருளையும் பெற்றுத்தரக்கூடியதாகவும் இந்த அஜா ஏகாதசி இருக்குதுங்க. இந்த விரதத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வருவதனால நம்முடைய வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் கூட சொல்லலாம். யார் ஒருவர் தொடர்ந்து ஆகா ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வராங்களோ அவருக்கு கடைசி காலத்தில் வைகுண்ட பதவியானது கிடைக்குங்க. 2025ஆம் ஆண்டு அஜா ஏகாதசி ஆகஸ்ட் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலை 6:40 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 19ஆம் தேதி மாலை 4:42 மணி வரை ஏகாதசி திதி இருக்குது. அதனால் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவங்க ஆகஸ்ட் 18ஆம் தேதியே உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கி விடுவது ரொம்பவே நல்லது. அதற்கு பிறகு ஆகஸ்ட் 19ஆம் தேதி இரவு 9 மணிக்கு பிறகு பாரணை செய்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். அஜா ஏகாதசி விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதமாகும். இந்த விரதம் பார்த்திங்கன்னா புராண காலத்திலிருந்தே மிக முக்கியமான விரதமாகவும் சொல்லப்பட்டு வருது. இந்த விரதத்தை கடைப்பிடிச்சு தான் ஹரிச்சந்திர மகாராஜா இறந்து போன தன்னுடைய மகனுடைய உயிரையும் இழந்த ராஜ்யத்தையும் மீண்டும் பெற்றார் என்றும் சொல்லப்படுது. அஜா ஏகாதசி விரதம் என்பது பார்த்திங்கன்னா நம்ம வாழும்போது சரியான பாதையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்வது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்ந்து முடித்த பின்னாடி மோட்ச நிலையை அடைவதாகும். அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட வைக்கக்கூடிய ஒரு விரத வழிபாட்டு முறைன்னு கூட சொல்லலாங்க. இந்த விரதத்தை இருப்பவங்களுக்கு உடலை கட்டுப்படுத்தும் திறன், பழக்கம், உணர்ச்சிகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் திறன், உடல் மற்றும் ஆத்மா சுத்தம் ஆகியவற்றை ஏற்படுத்துவதாகவும் சொல்லப்படுது. அஜா ஏகாதசி விரதம் என்பது ரொம்பவே புனிதமான விரதம் என்பதால் இதை முழு பக்தியோடு கடைபிடிச்சோம்னா அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிவிடணும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி, செல்வ வளம் போன்றவை அள்ளி தரக்கூடிய விரத வழிபாட்டு முறையாகவும் இந்த விரதத்தை நம்ம சொல்லலாம். இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வரக்கூடியவங்க வாழ்நாளுக்கு பிறகு விஷ்ணு பாதத்தை அடைவாங்கன்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த விரதத்துக்கு உரிய விரத நியமங்களின் அடிப்படையில் கடைபிடிச்சுன்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். அதனால தான் இந்த விரதத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா கர்ம வினைகள், பாவங்கள் அனைத்துமே நீங்கி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேணும்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வருவாங்க. இது தெய்வீக பாதுகாப்பையும் இறையர்களையும் தரக்கூடிய ஏகாதசி விரதம் என்பதால் ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாகவும் இந்த அஜா ஏகாதசி விரதம் சொல்லப்படுது. இந்த அஜா ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க அன்றைய நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செஞ்ச பின்னாடி உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கி விட வேணுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேணும். உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க சாத்வீகமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். அப்படி இல்லை நான் உபவாசமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பால் பழத்தை மட்டும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாங்க. பெருமாளுக்கு அன்றைய நாளில்
வாசனை மிகுந்த மலர்கள் சூட்டி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்சவங்க அன்றைய நாளில் உபவாசமாக இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. விஷ்ணு சகஸ்கார நாமம், பகவத்கீதை போன்றவற்றை அன்றைய நாளில் பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். பெருமாளுடைய திருநாமங்களை உச்சரித்தபடி இருப்பது அன்றைய நாளில் இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏகாதேசி திதியில் தொடங்கி துவாதசி திதியில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணும். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஏதாவது ஒரு பிராமணர்களுக்கு நீங்கள் உணவு தானம் கொடுக்கலாம். தானத்திலையும் தானம் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை அன்றைய நாளில் கொடுப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். நீங்கள் இப்படி செஞ்ச முன்னாடி உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. மேலுமே தெய்வங்களுடைய அருளை பெறுவதற்கும் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்கும் விரதம் மற்றும் நோன்பு கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் அனைத்து மதங்கள்லையுமே இருந்துட்டு தாங்க இருக்குது. இருந்தாலும் இந்துக்கள் அதிக அளவில் விரதங்களை கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த விரதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் தருவதை போல ஒவ்வொரு விதமான விதிகளும் இருக்குதுங்க. இந்த விரதத்தை நம்ம சரியான முறையில் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா விரதத்தினோட முழு பலனையும் நம்மளால் பெற முடியும். அப்படிப்பட்ட விரதங்களில் முக்கியமாக சொல்லக்கூடிய விரதம் தாங்க ஏகாதேசி விரதம். விரதங்களில் சில விரதங்கள் கடுமையான விதிமுறைகளை கொண்டிருக்கும். அதில் ஒன்று தான் ஏகாதேசி விரதமாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா விரதங்கள் சூரிய உதயத்தின் போது தொடங்கி மாலை நேரத்தில் நிறைவு செய்து கொள்ளலாம். ஆனால் ஏகாதேசி விரதத்தை மட்டும் ஏகாதேசி திதி தொடங்கும் போது விரதத்தை தொடங்கி துவாதசி திதியில் பாரணை செய்து நம்முடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணும். அதோடு கடுமையான விதிமுறைகளையும் நம்ம பின்பற்றித்தான் இந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்க வேணும். அப்படிப்பட்ட ஏகாதேசி விரதத்தை எப்படி கடைபிடிக்கலான்னு பார்க்கலாம் பாங்க. ஏகாதேசி பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான விரத முறைகளில் ஒன்றாகவும் சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா வைணவர்களுக்கு இது விஷ்ணுவை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான நாளாகும். ஏகாதேசி நாளில் விரதம் இருந்தோம்னா பெருமாளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடணும் சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் செல்வ மலமானது பெருகி கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட பதவியானது கிடைக்குங்க. ஆனால் ஏகாதேசி விரதம் இருப்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ஏகாதேசி விரதம் இருக்கக்கூடியவங்க மிக கடுமையான விரத முறைகளை பின்பற்றி தாங்க விரதத்தை கடைபிடிக்க வேணும். சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விரத முறைகளை முறையாக பயன்படுத்தி தாங்க நம்ம ஏகாதேசி விரதத்தை கடைபிடிச்சோம்னா மட்டும்தான் அதனுடைய முழு பலனையும் நம்மளால் பெற முடியும். அப்படிப்பட்ட ஏகாதேசி விரதத்தை எப்படி கடைபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏகாதேசி ரொம்பவே புனிதமான நாள் என்பதால் பக்தர்கள் இந்த நாளில் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. இந்த அற்புதமான நாளில் விரதம் இருந்து முழு பக்தியுடன் பெருமாளை வழிபட்டாங்கன்னா நம்முடைய விருப்பங்கள் அனைத்தையுமே பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வ வளம் என அனைத்து நலன்களுமே கிடைத்து நிறைவான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அளவில்லாத நல்ல பலன்கள் தருவது தான் ஏகாதேசி விரதமாகும். ஏகாதேசி நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு குளிக்க வேணுங்க. நம்ம குளிக்கும்போது சோப்பு இல்லைன்னா வாசனை பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதே போல் ஏகாதேசி நாளில் இலைகளை நம்ம பறிக்கக்கூடாது. குறிப்பாக இந்த நாளில் துளசி இலைகளை நம்ம பறிக்கவே கூடாது. அன்றைய நாளில் நம்ம பல் விளக்கும் போது வெது வெதுப்பான நீரை கொண்டு தாங்க பற்களை முறையாக நம்ம சுத்தம் செய்ய வேணும். ஏகாதேசி நாளில் நம்ம கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு சில இருக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்பயுமே உடல் சுத்த பத்தமாக நம்ம ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்க வேணும். நம்ம ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்கும் போது தூய்மையான மனசோடு இருக்க வேணும். அதே போல் முழுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு தான் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேணும். ஏகாதேசி விரதம் இருக்குனால அரிசி உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. அன்றைய நாளில் நம்ம எல்லாரிடமுமே சாந்தமாக நடந்து கொள்ள வேணும். யாரிடமும் நம்ம கோபப்பட்டு பேசக்கூடாது. கடுமையான சொற்களை நம்ம சொல்லக்கூடாது. எல்லோரிடமுமே மரியாதையாக அன்றைய நாளில் நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது. மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது. அவர்களுடைய மனம் வருத்தும்படியாக நம்ம எதையுமே சொல்லவோ பேசவோ கூடாது. வயதில் மூத்தவங்க, இளையவங்க, ஏழைகள் என யாரையுமே மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. மகா மந்திரத்தை தொடர்ந்து மனசுக்குள்ளரையோ அல்லது வாய் விட்டு நம்ம உச்சரித்தபடி நம்முடைய விரதத்தை நம்ம கடைபிடிக்க வேணும். ஏகாதேசி நாளில் முடி வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, தாடி இல்லைன்னா மீசையை திருத்துவது கூடாது. ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க உபவாசமாக இருந்து விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே சிறப்பானதாகும். முடியாதவங்க நீங்கள் எதை சாப்பிடுவதா இருந்தாலும் முதல்ல அதை
பெருமாளுக்கு படைத்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் பிரசாதமாக மட்டுமே அந்த உணவை நீங்கள் சாப்பிட வேணும். அதே போல் ஏழை எளியோர்களுக்கு அன்றைய நாளில் தானம் தர்மம் கொடுப்பது ரொம்பவே நல்லது. இந்த பதிவில் ஏகாதேசி விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும், அன்றைய நாளில் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய தகவல்கள் இந்த பதிவில் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.